யூஎஸ் ஈரானை அட்டாக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஈரான் கிட்ட எங்க நியூக்ளியர் பவர் வந்துரும் அதை தடுக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. சைனாவை இன்டைரக்டா அட்டாக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆபரேஷனே நடந்தது. லெட் மீ எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ல நீங்க ரெகுலரா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபைனான்ஸ் வித் அஷோர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரானோட 80% ஆஃப் த க்ரூட் ஆயில் அப்படின்றது சைனாக்கு தான் போகுது. 2021 சைனா அண்ட் ஈரான் பாத்தீங்கன்னா கோ ஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணிக்கிட்டாங்க. இதனால ஈரான் எனர்ஜி ப்ராடக்ட்ஸை சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சைனா கூட்ஸ் அண்ட் தேவையான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சைனீஸ் கம்பெனிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஈரானோட ஆயில் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா மேஜர் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றது சைனாக்கு ஈரான் தான். அண்ட் ரஷ்யா அண்ட் ஈரான் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதையும் சைன் பண்ணிக்கிட்டாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், ஆயில், மெட்டல் அண்ட் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றது ஃப்ரீயாவே அந்த கண்ட்ரிஸ்குள்ள பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியும், யூஎஸ் கூட பஞ்சாயத்துல இருக்கிறது சைனாவும் ரஷ்யாவும் தான். அண்ட் ஈரான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஆயில் ரிசர்வ் அப்படின்றது யார்கிட்ட இருக்கு? வெனிசுவேலா கிட்ட இருக்கு. அண்ட் ஜான்வரியில வெனிசுவேலால என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கண்ட்ரியோட லீடர் ட்ரம்ப் போய் தூக்கிட்டு வந்துட்டாரு. ஈரானோட ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ன்ற ஒரு சின்ன நேரவான சீ பாத் மூலமா தான் பாத்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் த குளோபல் ஆயில் ட்ரேட் அப்படின்றது நடக்குது. சோ இந்த வார் வந்தது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை ஆல்ரெடி க்ளோஸும் பண்ணிட்டாங்க. இப்போ குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிடும். இதனால பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் கம்பெனிஸ்னால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில அதிகமான பிரைஸுக்கு விற்க முடியும். சோ இதுதாங்க மோட்டோவே. வெனிசுவேலால இருந்து தான் யூஎஸ்க்கு அதிகமா ட்ரக்ஸ் வருது. அதனால நாங்க வெனிசுவேலா கவர்மெண்ட் மேல அட்டாக் பண்றோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ட்ரக்ஸ் அதுல இருந்து ரெக்கவர் பண்ணாங்கன்னா கிடையாது. இன்டைரக்டா ரஷ்யா அண்ட் சைனாவோட எனர்ஜி பவரை யூஎஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக தான் ஈரான்ல அட்டாக் அப்படின்றதே நடந்துச்சு. இதுக்கு நடுவுல எத்தனை அப்பாவி மக்கள் இறந்து போயிருப்பாங்க, குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க முடியாதுன்னா முடியாது. பிகாஸ் யூஎஸ் ஓட பவருக்கு அகேன்ஸ்டா பேசுறது அளவுக்கு இங்க யாருக்கிட்டயும் அந்த அளவுக்கு பவர் அப்படின்றது கிடையாது. இதனால வேர்ல்டு வார் 3 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு நடக்க போறது இல்ல. ஏன்னா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வார் நடக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்றதுக்காக தான். வேர்ல்டு வார் 3 ஒன்னு வந்தது அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அப்படின்றத அவங்களால பார்க்க முடியாது. சோ அதனால மத்த கண்ட்ரிஸ போட்டு அடிச்சுக்கிட்டு எனர்ஜியோட பிரைசஸ் அண்ட் கமாடிட்டியோட பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சு நல்ல காசு பார்க்கறதுக்காக தான் இந்த வார்ன்றது, இந்த அன்சர்டினிட்டியை அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால மக்கள் யாரும் நீங்க வேர்ல்டு வார் 3 வரும்னு சொல்லிட்டு பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ஈரானுடைய முக்கியமான லீடரை இன்னைக்கு காலையிலேயே அவங்க கொண்டுட்டதாகவும் வந்திருக்கு. சோ அதனால சீக்கிரமாவே இந்த வார் சிச்சுவேஷன் அப்படின்றது முடியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும். பட் அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பல ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஈரானின் உச்ச அதிகார மையமானது சிதைந்து போயிருக்கு. கடந்த மார்ச் 1ஆம் தேதி அன்று ஈரானிய அரசு ஊடகங்கள் ஈரானின் ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தியை வெளியிடுறாங்க. இப்படியான சூழல்ல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் ஈரான் மீது தொடர்ந்து போர் தொடுத்துட்டு வரும் சூழல்ல ஈரான் மீதான தாக்குதலுக்கு தங்களோட கண்டனங்களை ரஷ்ய அதிபர் புதினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் தெரிவிச்சிருக்காரு. இப்படியான சூழல்ல 3ஆம் உலக போர் வரக்கூடுமா அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வியானது எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இளைஞர் ஒருவர் ஒரு வீடியோ ஒன்ன வெளியிட்டு 3ஆம் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது நியூக்ளியர் வெப்பன் காரணமாக ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணல, சீனா மற்றும் ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு.